சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவினர் போட்டியிட தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு அதிமுக வேட்பாளராக முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட உள்ளார். இந்நிலையில் நீதிமன்றத்தை போல் தேர்தல் ஆணையமும் வஞ்சிப்பதால் தான் ஆர்கே நகர் தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போது இதனை குறிப்பிட்டார். திமுக ஆட்சி நடந்த நேரத்தில் ரேஷன் கடைகளை ஒரு மாத காலத்தில் எந்த தேதியில வேண்டுமானால் நீங்கள் ரேஷன் கடைக்கு சென்று எந்த பொருளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் என்ன நிலை தெரியுமா? குறிப்பிட்ட ஒரு 3 நாட்கள், அதுவும் அந்த 3 நாட்களுக்குள் வரவில்லை என்று சொன்னால் அந்த பொருளும் கிடையாது. ஆக இப்ப அந்த நிலை தேர்தல் ஆட்சி இருக்கா இல்லையா? தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் காலம் முடிவடைந்து விட்டதாகவும் பாஜக தான் கோட்டையை கைப்பற்றும் என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மோடி அரசின் ஓராண்டு சாதனை விளக்க கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தமிழிசை, பாஜக ஆட்சி அமைத்தால் டாஸ்மாக் இல்லாத தமிழகம் உருவாகும் என்றும் ஆர்கே நகரில் போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாளில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். எந்த கட்சியுமே போட்டியிடவில்லை என்று சொல்வது அவர்கள் உரிமை. ஆனால் தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. எந்த மாநிலத்திலும் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டால் எல்லா கட்சிகளும் போட்டி போட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் தமிழகத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் எந்த கட்சியும் போட்டி போட வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. கோவையில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீடு குறித்து திமுகவின் முடிவை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக குழு கூடி முடிவு. எம்பி தொகுதியில் பல எம்பிக்கள் திட்டங்களை செயல்படுத்தலைங்கிற எங்க எம்பி அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காரு. எல்லாரோட அதிகமாக ஒதுக்க தவறான செயல். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை குறிவைத்தே அனைத்து கட்சிகளும் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் என ஆயத்தமாகி வருகின்றன. செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.